7வது எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜங்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ராஜ்மா செடியை வளர்த்த சொல்லி ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. எல்லா பசங்களோட செடியும் வளர்ந்துருச்சு. ஆனா ஜங்கு செடி மட்டும் வளரவே இல்ல. அவன் டீச்சர் கிட்ட அதை சொல்றான். அவனோட டீச்சர் அவனை மோட்டிவேட் பண்றா. பொறுமையா இரு, வளரும். அவன் தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துறான், சூரிய ஒளியில வைக்கிறான். அவனோட செடி வளரவே இல்ல. ஜங்குவோட கிளாஸ்மேட் ஜங்கு கிட்ட சொல்றான், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, உன் செடி வளர்றத நினைச்சு நீ கவலைப்படுறல. அதுக்கு ஜங்கு சொல்றான், இல்லையே நான் கவலைப்படல, எனக்கு ராஜ்மா செடியே பிடிக்காது. ஜங்கு வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். அவன் செடி வளரலன்னு அவன் கவலைப்படுறான். அன்னைக்கு நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து வரும்போது தனிமையாவும் சோகமா இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அடுத்த சீன், இவன் ஸ்கூல்ல செகண்ட் ரேங்க் வாங்கினால ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு கவலையா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஜங்கு ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவை பாக்குறான். அவன் அம்மா கிட்ட கேக்குறான், எங்கேயாவது போறீங்களான்னு. அவனோட அம்மா சொல்றா, கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காக நாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பிட்டு இருக்கோம். அவன் கையில இருக்கிற ரிப்போர்ட் கார்டை அவங்க அம்மா வாங்கி பாக்குறா. செகண்ட் ரேங்க பார்த்தது அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறா. இந்த மாதிரி தோத்து போய் வந்தா என்ன கிடைக்கும் உனக்கு? அவனை மேல போய் படிக்க சொல்றா. ஜங்கு ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது யோசிக்கிறான், என்னோட வாழ்க்கையும் ராஜ்மா மாதிரி தான் இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட மீறி நடக்கும். அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியுமா? அந்த நேரங்கள சந்தோஷம் தெளிவா இருக்காது, அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி தெரியும். ஹானில் வீட்டுக்கு இவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணல. அப்ப இவன் என்ன யோசிச்சானா, எங்க அம்மா எங்க அப்பாவோட சேர்மன் பொசிஷன் பத்தி கவலைப்பட்டாங்க. நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சேன். உண்மையை சொல்லணும்னா என் குடும்பத்தோட பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். அவன் குயின்மீன் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சீனை காமிக்கிறாங்க. நான் ஏங்கினேன், நான் இதை செய்யலன்னு யாராவது என்ன நம்ப மாட்டாங்களான்னு. என்னோட நாட்கள் செல்ல செல்ல சரியாகாம இருட்டுல சூழ்ந்துட்டு இருந்தது. நான் மறுபடியும் சரியாயிடுவேனா? நான் மறுபடியும் சந்தோஷமா இருப்பானா? இந்த மாதிரி அவன் யோசிக்கிற மாதிரி ஜங்குவோட மைண்ட் வைஸ காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட் ஜங்குவை காமிக்கிறாங்க. அந்த ஆளு ஜங்குவ பாட்டில் அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான். ஜங்கு கீழே விழுந்துடுறான். ஜங்கு மறுபடியும் எழுந்து ஓடுறான். அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீன், ஹானிலும் அந்த பென் கேமராவை எடுத்துடுறான். ஹானிலோட தம்பி தான் ஜங்குவோட ரூமுக்கு வரான். அவன் தம்பி கேக்குற, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. ஹானில் அவன் தம்பியை பார்த்துட்டு பயந்துடுறா. ஹானில் சொல்றான், அந்த மாதிரி இல்ல, நான் காத்து வாங்க வந்தேன். நீ இங்க என்ன பண்ற? அவன் தம்பி சொல்றான், நான் பிளாங்கெட் எடுக்க வந்தேன், கதவு திறந்துச்சு, அதான் உள்ள வந்தேன். ஹானில் கையில இருக்க பேனாவை பார்த்துட்டு சொல்றேன், இது ஸ்பை கேமரா வச்சு. ஹானில் ஜங்கு சொன்ன வார்த்தையை பத்தி யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன், ஜங்கு நடந்ததை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜங்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவன் கிட்ட இருந்து ஒரு பென் கேமரா அவனுக்கு கிடைக்குது. அந்த நபர் இந்த ஸ்பை கேமரா விட்டுட்டு போயிட்டான். அவனோட கிளினிக்ல கிடைச்ச அந்த பென் கேமரா மாதிரி இது இருக்கு. அப்ப அந்த போலீஸ் ஒருத்த கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போறான். ஜங்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹானில் அங்க வரா. ஜங்கு ஹானில் கிட்ட கேக்குறா, நீ இங்க என்ன பண்ற? ஹானில் சொல்ற, இந்த பென் கேமரா வீட்டுல கிடைச்சது. அப்பதான் ஹானில் அங்க நிறைய பென் கேமரா இருக்கிறத பாக்குறா. ஜங்கு கிட்ட இருந்து ஒருத்த எஸ்கேப் ஆனால அவன் தள்ளாடி நடந்து போறத காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த நபர் அவன் வீட்டுக்கு வந்திருக்கால, அந்த ஃபுட்டேஜ் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஜங்கு சொல்றான், இவன் அன்னைக்குதான் இந்த கேமரா என் வீட்டுல விட்டுட்டு போயிருக்கான். அவன் என்ன ரெக்கார்ட் பண்றானோ? போலீஸ் சொல்றாங்க, அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவனோட கிளினிக்ல சில ஸ்பை கேமரா கிடைச்சதுல தண்ணி போனதுனால மறுபடியும் டேட்டாவை ரீஸ்டோர் பண்ண முடியல. ஜங்குவும் ஹானிலும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வராங்க. ஹானில் சொல்றான், யார் இந்த மாதிரி கேமரா வச்சு பின்தொடருவா? ஜங்குக்கு அடிபட்டு இருக்கதா ஹானில் பாக்குறா. உடனே ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹானில் பயங்கரமா அழுகுறா. ஜங்கு அழுகுறத பாத்துட்டு கேக்குறான், ஏன் அழுகுற? உன் நிலைமை மோசமா இருக்கிற பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு உன்னோட சர்ஜரி மோசமானது, இது எல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா உன்னை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் இது எல்லாத்தையும் எப்படி தாங்கிட்ட? ஜங்கு சொல்றா, அழாத, நீ அழுதா நான் ரொம்ப மோசமா ஃபீல் பண்றேன். அவ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஜங்கு கேக்குறான், ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டியா? ஹானில் சொல்ற, எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, திடீர்னு எனக்கு பயங்கரமா அழுது வந்துருச்சு. ஹானில் சொல்றா, நான் வீட்டுக்கு போய் மெடிசன் எடுத்துக்கணும். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹானில் கேக்குறான், உனக்கு இந்த மாதிரி யார் செஞ்சிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நீ யாரையாவது சந்தேகப்படுறியா? சர்ஜரி ரூம்ல அவன் கூட ஒருத்தர் இருந்தால அவனை பத்தி ஹானில் கிட்ட சொல்றான். ஹானில் சொல்றா, சுலபமா உன் கிளினிக்ல கேமரா வைக்க அவனால மட்டும் தான் முடியும். அவன் எதுக்காக இதை செய்யறான்? ஜங்கு சொல்றான், என்ன தோக்கடிக்கிறதுக்கு. ஹானில் சொல்ற, எதை பத்தியும் கவலைப்படாம இரு, உண்மை மெதுவா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு, எல்லாமே சரியாகிடும். ஜங்கு கேக்குறேன், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? படம் பாக்குறியோ? ஹானில் கேக்குறேன், நீ நினைக்கிறியா நான் படம் பாத்திருப்பேன்னு? ஜங்கு சொல்றான், எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பாக்கலாம். ஹானில் சொல்றேன், எனக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஜங்கு சொல்ற, எல்லாமே செய்யலாம், வா போலாம். நெக்ஸ்ட் சீன், தேயாங் அவன் போன்ல ஜங்கு கேஸ் பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கா, அதை பாத்துட்டு இருக்கான். அதே டைம்ல ஹாங்ரான் அங்க வரா. ஹாங்ரான் தேயாங்க்கு தேங்க் பண்றா, அன்னைக்கு அவ்வளவு தூரம் என் கூட வந்தீங்களா, அதுக்கு நான் உற்சாகமா கொண்டு போய் என் பையன்கிட்ட அதை கொடுத்தேன். தேங் கேக்குறேன், இதுக்காக அவ்வளவு தூரம் போனியா? ஹாங்ரான் சொல்றான், ஆமா, என் பையன் வீக் டேஸ்ல எங்க அம்மா கூட தங்கியிருப்பான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா என்னோட ஆன்டி கூட தங்கியிருக்காங்க. என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. 3 வயசான பொண்ணுங்களோட தங்கிருக்கிறது என் பையனுக்கு எவ்வளவு போரிங்கா இருக்கும். என் பையன் கூட விளையாடுறதுக்கு யாருமே அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹாங்ரான் மறுபடியும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றா. ஹாங்ரான் போறதுக்கு முன்னாடி தேயாங் கிட்ட சொல்றா, உனக்கு பூச்சி ஏதாவது கிடைச்சா புடிச்சு வை. அவ போனதுக்கு அப்புறம் தேயாங் சொல்றா, அவ எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போறாளா? அவ எதுக்கு என்ன இந்த மாதிரி செய்ய சொல்றா? தேயாங் புலம்பிட்டு இருக்கும்போது தேயாங்கோட நர்ஸ் வரா. அவ கேக்குறா, நீங்க 2 பேரும் எப்ப க்ளோஸ் ஆனீங்க? அதுக்கு தேயாங் சொல்றா, நாங்க 2 பேரும் பூச்சி பத்தி பேசிட்டு இருந்தோம். அவன் நர்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிறா. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரு நைட் இருந்தீங்களா? தேங் கேக்குறா, என்ன பேசிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் பூச்சி பத்தி பேசிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு ஹாங்ரான் ஒரு மாதிரி பாக்குறா. நெக்ஸ்ட் சீன், ஹானிலோட தம்பி அவங்க அம்மா கிட்ட சமைச்சு தர சொல்றான். அவங்க அம்மா சொல்றா, நீயே சமைச்சு சாப்பிடு. அதுக்கு அவன் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றான். அவனோட அம்மா சமைக்க கத்துக்கோன்னு சொல்றா. அவனோட அம்மா அவன் வீட்டுல இருந்த அயன் பாக்ஸ காண தேடிட்டு இருக்கா. ஹானில் அம்மா அவன் பையனை சந்தேகப்படுறா.
அவனை அடிச்சுக்கிட்டு அயன் பாக்ஸ் எங்கன்னு கேக்குறா. இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் டேட் பண்றதுக்காக வீட்டுல இருந்த ஏர் ஃபயரை வித்துட்டான். அதனாலதான் இவங்க அம்மா இவனை சந்தேகப்படுறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாமா, அந்த பொண்ணோட நான் பிரேக்கப்பே பண்ணிட்டேமா. ஆனா ஹானில் தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கா. ஹானில் ஜங்கோட ஷர்ட்டை கழட்ட சொல்றான். அவன் பயந்துட்டு என்ன பண்ற நீன்னு கேக்குறான். ஹானில் சொன்ன, கடைசி முறை உன் ஷர்ட்டை நியூஸ்ல பார்த்தேன், அது கசங்கி போயிருந்தது, கூட அயன் பண்ணி தரேன். ஹானில் வீட்டுல இருந்த சாப்பாடும் காணாம போகுது. மறுபடியும் ஹானிலோட அம்மா அவன் பையனதான் சந்தேகப்படுறா. இப்ப ஹானில காமிக்கிறாங்க. அவ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த உணவை ஜங்குவுக்காக எடுத்து வைக்கிறா. ஜங்கு கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனால சரியா டைப் போட முடியல. ஹானில் தான் அவனுக்கு போட்டு விடுறா. ஹானில் அவனை சாப்பிட சொல்லும் போது ஜங்கு வேணான்னு சொல்றான். ஹானில் சொல்றா, நீ சாப்பிடாம போனா சோகமா இருக்கிற மாதிரி உணர்வு, சாப்பிட்டு போ, உன்னோட மனசு அமைதியா நல்லா இருக்கும். ஜங்கு சரி ஓகேன்னு சாப்பிடறான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹானில் சொல்றா, நானும் உன் கூட வரேன். ஜங்கு எங்கன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஜங்கு புரிஞ்சுக்கிட்டு சொல்றான் வேணாம். ஹானில் சொல்றான், அவன் மறுபடியும் உன்னை தாக்க வந்தா என்ன செய்யறது? ஜங்கு சொல்றான், அவன் என்ன தாக்கல, நான் உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன், எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். நீயா இருந்திருந்தா இப்ப உயிரோட நீ இருந்திருக்க முடியாது. அதுக்கு ஹானில் சொல்றா, சரி நம்ம ராக் பேப்பர் சிஸ்டர் விளையாடலாம், நீ ஜெயிச்சா நான் வரல. ஆனா அதுல ஹானில் தான் ஜெயிக்கிறா. நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போறா. அவ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் தம்பி பேசுறது கிட்ட கேட்காத மாதிரி போறா. ஹானிலோட தம்பி சொல்றான், அம்மா ஹானில் கிட்ட கேளுங்க. அவளோட அம்மா ஹானில் கிட்ட வீட்டுல காணாம போன அயன் பாக்ஸ் பத்தியும் ஃபுட்ட பத்தியும் கேக்குறா. நீ அதை எடுத்தியன்னு கேக்குறா. ஹானில் இல்லன்னு சொல்லிடுறா. ஹானிலோட தம்பி கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். மொட்டை மாடியில தங்கிருக்கால, அவனுக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குமா. ஹானிலோட அம்மாக்கு அவன் பொண்ணு மேல சந்தேகமே வரல. ஹானிலோட தம்பி கரெக்டா தான் கெஸ் பண்றான். அவங்க அம்மா ஹானில நம்புறா, அவன் பையனை நம்பல. ஹானில் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகுறான். அவ கிளம்பும் போது அவன் தம்பி அங்க வரான். அவன் தம்பி மூக்குல பஞ்சு வச்சிருக்கான். ஹானில் அதை பார்த்துட்டு ஷாக்கா கேக்குறா, அம்மா அடிச்சு அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அவன் தம்பி சொல்றான், அதெல்லாம் இல்ல, நானே அடிச்சுக்கிட்டேன். அவன் தம்பி கேக்குறா, நீ தானே செஞ்ச? ஹானில் சொல்றா, அதை நான் செய்யல. ஹானில் தம்பி சொல்றான், சரி நான் மேல போய் பாக்குறேன். ஹானில் அதை தடுக்கிறா. அவன் அக்கா கிட்ட பேரம் பேசி 50,000 பணத்தை வாங்கிக்கிறான். அவன் தம்பி அந்த ஸ்பை கேமரா பத்தி கேக்குறான். ஹானில் சொல்ற, எனக்கும் அதை பத்தி தெரியல, நான் நினைக்கிறேன் யாரோ உடச்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு. ஹானில் அவன் தம்பி கிட்ட கேக்குறான், நீ மேல யாராவது போனது பாத்தியா? இவன் ஜங்கு முதல்ல சந்திக்கும் போது ஒருத்த மேல போனது அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அதை பத்தி இவன் சொல்றான். ஹானில் கேக்குற, இதை ஏன் முன்னாடி நீ சொல்லல? அவ தம்பி சொல்றான், நீ இப்பதானே கேட்ட, நான் நினைச்சா அவனோட சொந்தக்காரங்க யாரோ வந்திருப்பாங்கன்னு. யாரு இவனை இப்படி பின்தொடரா? ஒருவேளை இறந்து போன பொண்ணோட ஆட்கள் வந்து அடியாட்கள் செட் பண்ணி இவன் அடிக்க சொல்லிருப்பாங்களோ? ஹானில் சொல்ற, என்ன சொல்லிட்டு இருக்க, நீ வாய மூடு, கிளம்பு நீங்க இருந்து. ஹானில் ஜங்கு கால் பண்ணி கேக்குற, எங்க இருக்க? ஜங்கு சொல்றான், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹானில் சொல்றான், எனக்கு தெரியல இத பத்தி இப்ப சொல்றது சரியானு. ஜங்கு என்னன்னு கேக்குறான். ஹானில் அவன் தம்பி சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட சொல்றா. ஜங்கு ஷாக்கிங்கா கேக்குறா, என்ன? ஹானில் சொல்றான், நம்ம போன்ல இத பத்தி பேச வேண்டாம், நேரா பேசலாம், நான் கீழே வரேன். ஜங்கு அவனோட வக்கீலுக்கு கால் பண்றான். ஜங்கு கூட ஒருத்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தால அவன் ஜங்குவை பாத்துட்டு இருக்கான். ஜங்கு கார்ல அவனை யாரோ பாக்குறத கண்டுபிடிச்சிடறான். நெக்ஸ்ட் சீன் ஹானில் கீழே வந்து பாக்குறா. ஜங்கோட போன் தான் அங்க இருக்கு, ஜங்கு அங்க இல்ல. ஹானில் வேகமா கோர்ட்டுக்கு போறா. நெக்ஸ்ட் சீன் கோர்ட்டுக்கு வெளியே மீடியா ஜங்கு கேஸ் பத்தி நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹானில் கோர்ட்டுக்கு ரீச் ஆகிடுறா. ஜங்கு கோர்ட்டுக்குள்ள இருக்கானு வேகமா போய் பாக்குறா. குயின் மீனும் அங்க இருக்கான். ஹானில் உள்ள வரா. ஹானில் கேக்குறான், அவன் எங்க போனான்? ஜங்குவோட லாயர் ஜட்ஜி கிட்ட இந்த ஹியரிங்க தள்ளி வைக்க சொல்லி கேட்கும் போது ஜங்கு கரெக்டா உள்ள வரான். அவன் ஹானில பார்த்து சிரிச்சு வேகமா உள்ள போறான். லேட்டா வந்ததுக்கு கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட லாயர் கிட்ட எவிடன்ஸ் கொடுக்கறான். அவன் கொடுக்கற எவிடன்ஸ் பென் டிரைவ். ஜங்கு இப்ப திரும்பி எதிர்த்தரப்பு ஆட்களையும் குயின் மீனையும் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இனி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எதிர்த்தரப்புல இருக்கிற இவன் தான் காரணம் இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு. ஜங்கு லாயர் கால் பண்ணும்போது அவனை ஒருத்த பாக்குற மாதிரி பார்த்தான்ல, அவன் யாருன்னா இவன் கூட அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தவன். வாக்குமூலம் கொடுக்காம ஒருத்தர் இருந்தால அவன் தான் இவன். ஜங்கு கையில மாட்டிக்கிறான். அவன் கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஹெப்ரின் பாட்டில ஜங்குவோட கைரேகை வந்ததுக்கு எதிர்த்தரப்பு ஆட்கள் தான் காரணம். அதுக்கு ஜங்கு கையில ஒருத்த மாட்டினால அவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலா உண்மை வெளி வந்துருச்சு. ஜங்கு எந்த தப்பும் செய்யல. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அந்த பொண்ணோட அப்பதான் காரணம். அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜங்கு கிட்ட ஒருத்த மாட்டினான்ல, அவன் தான் ஜங்கு கிளினிக்ல பென் கேமரா வச்சவன். அவன் எதுக்கு அந்த பென் கேமரா ஜங்கு கிளினிக்ல வச்சா அதுக்கான காரணத்தை சொல்றான். இவன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல இவனால ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்தவங்களோட குடும்பம் வந்து இவனை பயங்கரமா திட்டுறாங்க. இதனால மெடிக்கல் ஆக்சிடென்ட்க்கு இவன் பலியாடு மாதிரி ஆயிட்டான். இவனை காப்பாத்திக்கிறதுக்காக தான் பென் கேமரா வைக்கிறான். அவனுடைய அந்த பழக்கம் தான் ஜங்குவை இப்ப காப்பாத்திருக்கு. போலீஸோட பார்வையில இவன் சந்தேகப்படுற நபர் இல்ல, இவன் ஒரு சாட்சி. இவன் ஜங்கு கிட்ட உண்மையை சொல்றதுக்காக ஒவ்வொரு முறையும் வரான். ஆனா பயத்துல சொல்லாம போயிடுறான். ஹானிலுக்கு ஒரு பென் கேமரா கிடைச்சதுல இவன் அந்த பென் கேமரா ஜங்கு வீட்டுல வச்சுட்டு வந்துடுறான். ஜங்கு வீட்டோட கண்ணாடி உடைஞ்சப்ப ஜங்குவோட தம்பி தான் முதல்ல அதை பாப்பான். ஜங்கு கேப்பால, எப்படி நீ உள்ள வந்தேன்னு. ஜங்குவோட தம்பி தெரியாம டேபிள் அடிச்சிடறான். அதுல தவறி அந்த பென் கேமரா கீழே விழுந்துருது. கோர்ட்டுக்கு வெளியும் உண்மையை சொல்றதுக்காக அவன் ட்ரை பண்ணிருக்கான். இவனோட பயத்தினாலதான் ஒவ்வொரு முறையும் சொல்லாம விட்டுறான். ஃபைனலா ஜங்கு கிட்ட மாட்டிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் ஹானில் ஜங்கு பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஜங்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஹானில் நினைக்கிறான், இவன் தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவனுக்கு தோல்வி ஏமாற்றம் மட்டும்தான் அனுபவமா கிடைச்சது. சில நேரங்கள்ல அவன் இழந்த மாதிரி உணர்றான். அவனுக்கு யார பழி சொல்றதுன்னு தெரியல. மறுபடியும் அவனுக்கு சாதாரண நாட்கள் தொடங்கிடுச்சு. மக்கள் யாருமே அவனோட வழி பத்தி கவலைப்படல. ஜங்கு ஒரு ஃபேமஸான நபர். இப்ப அவன் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஜங்குவோட ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. நான் சொன்னல ஜங்கு நிரபராதின்னு, நான் அவனுக்கு கால் பண்ணட்டா? ஜங்கு ஒருத்தன் அசிங்கப்படுத்தினால
நம்ம சேர்றதுக்கு இதான் சரியான நேரம்னு அவன் சொல்றான். ஜங்கு அவன் போன் எடுத்து எல்லா மெசேஜையும் பாத்துட்டு இருக்கான். ஜங்கோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன், எனக்கு தெரியும் நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. மீடியா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கொடுன்னு சொல்றாங்க. ஜங்கோட மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் வெறும் வலி மட்டும்தான். நெக்ஸ்ட் சீன் டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறக்குறதுக்கு இன்னொருத்தவங்களும் காரணமா இருக்காங்க. ஜங்குவும் இல்ல, அந்த பெண் கேமரா வச்சவனும் இல்ல. அப்ப அந்த நபர் யாரு? இந்த நியூஸை குயின் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஹானில் அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, அம்மா என்னோட பர்பிள் கலர் ஷர்ட் நீங்க பாத்தீங்களா? அவங்க அம்மா அதை ட்ரை கிளீனுக்கு போட்டேன்னு சொல்றா. ஹானில் அம்மா ஹானில் கிட்ட கேக்குறா, மொட்டை மாடியில தங்கியிருக்கான், அவன் எப்படி இருக்கான்? கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, அவன் ரூமை விட்டு இன்னும் வெளியே வரல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனாலதான் அவனை வெறுத்தேன். ஆனா அவனுக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப மோசமா ஃபீல் பண்றேன். ஹானில் சொல்றான், அம்மா நான் ரிஜெக்ட் ஆகல. அதுக்கு அவங்க அம்மா சொல்றா, அவனை ரிஜெக்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஹானில் ரூமுக்கு போயிட்டு ஜங்குக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றா. ஹானிலுக்கு நல்லாவே தெரியும் அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு. ஹானில் ரொம்ப சந்தோஷப்படுறா. எனக்கு ஒரு காரணம் இருக்கு மேல போறதுக்கு. செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தண்ணி எடுத்துட்டு மேல வரா. அங்க போய் பார்த்தா அவளோட மொத்த குடும்பமும் அங்க உட்காந்துருக்கு. மொட்டை மாடியில கிரில் போட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. ஹானில் சொல்றான், அம்மா அவனை கஷ்டப்படுத்த நம்ம கீழே போலாம். அவங்க அம்மா சொல்றா, இதுல சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ஹானிலோட தம்பி ஹானில் கிட்ட கேக்குற, நீ எங்க என்ன பண்ற? நான் முட்டைக்கோஸ் செடிக்கு தண்ணி ஊத்த வந்தேன். அவன் தம்பி சந்தேகமா கேக்குறான், உனக்கு இதெல்லாம் பிடிக்காதே? அதுக்கு ஹானில் சொல்றா, இந்த செடியை நான் ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்கேன். ஹானிலோட அங்கிள் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வராங்க. எல்லாருமே ஜங்கு பத்தி கவலைப்படுறான்னு அவன் தம்பிக்கு தெரியும். ஹானிலோட தம்பி ஜங்கு போய் கூட்டிட்டு வரான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடிக்கிறாங்க. அவங்க கிரில் பண்ண அந்த கறியும் சாப்பிடுறாங்க. ஹானிலோட அம்மா ஜங்கு கிட்ட சொல்றான், நீ மோசமா ஃபீல் பண்ணிருப்ப, எனக்கு உறுதியா தெரியும். நீ குழப்பமான மனநிலையில இருக்க. ஹானிலோட அங்கிள் சொல்றாங்க, உனக்கு நடந்தது அநியாயம் தான். இப்ப உண்மை வெளியே வந்துருச்சுல, நிம்மதியாயிரு. ஜங்கு சரின்னு சொல்றான். அப்ப ஜங்குக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஜங்கு யார் போனையும் எடுக்கல. ஹானிலோட தம்பி சொல்றான், தெளிவா தெரியுது உன்னை மோசமான நிலையில விட்டுட்டு போனாங்க, உனக்கு இப்ப கால் பண்றாங்களா? ஹானிலோட அம்மா சொல்றா, அந்த மாதிரி ஆட்களை நாங்க வெறுக்கிறோம், அந்த மாதிரி ஆட்களை நாங்க நேசிக்கவே மாட்டோம், நீ அதே மாதிரி செய். ஹானில் அம்மா ஜங்கு பார்த்து சொல்றேன், என் பொண்ணு நீ கொடூரமா ரிஜெக்ட் பண்ண. ஹானில் சொல்றா, அம்மா அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதுக்கு அவங்க அம்மா சொல்றா, நான் தான் அதை பார்த்தனே. ஹானில் கேக்குறேன், நீங்க தான் அவனை வெறுக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? ஹானில் அம்மா சொல்றா, இது எங்களுக்காக செஞ்சு அவனையும் சேர்த்துக்கிட்டோம். ஜங்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹானில் அம்மா சொல்றா, சரி சாப்பிடு. இவன் ரூமை விட்டு வராம சாப்பிடாம இருக்கான். ஜங்கு கேக்குறா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹானில் அம்மா சொல்றா, ஒரு வீட்டு ஓனரா நீ உயிரோட இருக்கியா செத்து போயிட்டே எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியணும். எனக்கு அவன் வாடகை தரணும். எனக்கு சமைக்க பணம் தேவை. ஹானில் சொல்றா, நல்லாதான் சாக்கு சொல்றீங்க. ஹானில் அம்மா சொல்றா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளை இவன் கூட ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டேன். ஹானில் அம்மா ஜங்கு கேர் பண்றான்னு எல்லாருக்குமே புரியுது. நெக்ஸ்ட் தேங்க அவன் பொண்ணுக்கு கால் பண்றா. அவ பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போன் வச்சிடறா. தேங்க கடைக்கு சில பொருட்கள் வாங்குறதுக்காக வரான். இவன் பில் பே பண்ணும்போது ஹாங்ரான் அங்க வரா. ஹாங்ரான் தேங்காக பில் பே பண்றா. தேங்க வேணும்னு சொல்றா, இருந்தாலும் பில் பே பண்ணிடுறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பியர் குடிக்கிறாங்க. நானும் என் பொண்ணு ஒன்னா என் வீட்டுல தங்கியிருக்கோம். என் பொண்ணுக்கு நான் குடிச்சா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஞாபகம் இருக்க, அவளுக்கு சின்ன வயசுல தொப்பிக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னோட யூடியூப் சேனல் நான் யூஸ் பண்றது அவளுக்கு சங்கடமா இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை மூடிடலான்னு இருக்கேன். ஹாங்ரான் கேக்குறா, உங்களுக்கு போர் அடிச்சது அதனாலதான் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்க. நான் உங்க சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்றேன். தேங்க சொல்றா, அதெல்லாம் வேணாம். உண்மையை சொல்லணும்னா ஜங்கு சக்சஸ் ஆனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணேன். ஹாங்ரான் கேக்குறா, நீங்க 2 பேரும் க்ளோஸ் இல்லன்னு சொன்னீங்க. அவனை நான் திட்டினதுக்கு நீங்க அப்செட் ஆனீங்க. தேங்க சொல்ற, நாங்க 2 பேரும் க்ளோஸா இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். அவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனை நான் ரொம்ப கேர் பண்றேன். ஹாங்ரான் சொல்றா, உங்க வார்த்தை அவனுக்கு ஆறுதல் அளிக்கும், அவன் கூட போன் பண்ணி பேசுங்க. ஃபர்ஸ்ட் தயக்கப்படுறான். அதுக்கப்புறம் தேங்க கால் பண்ணி பேசுறான். ஜங்குக்கு கால் வருது. ஹானிலோட அம்மா ஜங்குக்கு வர கால் எடுத்து பேசுறா. ஹானில் அம்மா கோவமா பேசுறா. அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு கால் பண்ணாம இப்ப கால் பண்றியா? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை நீ மனுஷன்னு சொல்லிக்காத. ஜங்கு அவங்க பேசுறத தடுக்க முயற்சி செய்யறான். தேங்க சொல்றான், அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நான் நிஜமாவே கவலைப்பட்டா அதான் இப்ப கால் பண்ணேன். அவங்க அம்மா திட்டிட்டு போனை வச்சிடறா. போன் வச்சதுக்கு அப்புறம் தேங்க ஹாங்ரான் கிட்ட புலம்புறான். நான் உன்கிட்ட சொன்னா அவனுக்கு நான் கால் பண்ண மாட்டேன்னு. இப்ப பாரு என்னாச்சுன்னு. அதுக்கு ஹாங்ரான் கேக்குறா, அதுக்கு எதுக்கு ஏன் மேல கோபப்படுற? நீ குடிச்சிருக்கேன், ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? அதுக்கு தேங்க சொல்றா, நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அதுக்கு ஹாங்ரான் சொல்றா, உனக்கு என்ன பிடிக்கல, நான் வாங்கி கொடுத்தது கூடன்னு புடிங்கிட்டு போறா. தேங்க சொல்றா, நான் எப்ப சொன்ன உனக்கு பிடிக்கல? தேங்க அவகிட்ட கேக்குற, நான் புடிச்சு கொடுத்த பூச்சி திருப்பி கொடு. இதுங்க 2 குழந்தைத்தனமா சண்டை போடுதுங்க. அடுத்த சீன் ஹானிலோட அம்மா ஜங்கு கிட்ட போன் கொடுத்துட்டு சொல்றா, இதுங்கெல்லாம் எதுவுமே இல்ல, மறுபடியும் தொந்தரவு செஞ்சா நான் திட்டின மாதிரி நீ திட்டிட்டு போன வச்சுட்டு. ஹானில் சொல்றா, அம்மா போதுமா? ஹானிலோட தம்பி அங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிறான். நான் வேலை இல்லாம சங்கடமா ஃபீல் பண்ணேன், அதனால ஹானிலோட பணத்தை திருடினேன். ஹானிலோட அங்கிள் ஹானிலோட தம்பி கிட்ட எவ்வளவு பணத்தை திருடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மொத்த ஃபேமிலி நல்லா குடிச்சிருக்காங்க. ஹானில் ஜங்கு கிட்ட கேக்குறேன், நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? ஜங்கு சரின்னு சொன்னா இவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. ஹானில் ஜங்கு கிட்ட சொல்றா, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க, மன்னிச்சிடு. ஜங்கு சொல்றான், உண்மையை சொல்ல நான் தனியா இருக்க விரும்பல, நான் உன் ஃபேமிலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஹானில் கேக்குறா, நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் உனக்காக காத்திருந்தேன். ஜங்கு சாரி சொல்றான். அன்னைக்கு நைட்டு இதுங்க 2 ஒன்னா சேர்ந்து குடிக்குதுங்க. ஜங்கு சொல்றான், எல்லார் வாழ்க்கையிலும் துரதிருஷ்டம் வந்திருக்கும், ஆனா நான் என்கிட்ட சொல்றது, நான் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். என்னோட கடந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் ஸ்ட்ராங்கா இருக்கறனால இதை தாங்கிக்கல. எனக்கு தெரியல நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. ஜங்கு ஹானில் கிட்ட கேக்குற, நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஹானில் சொல்றா, நீ இந்த மாதிரி இருக்கிறத பாக்கும்போது என்னோட இதயம் வலிக்குது, நீ நிறைய இழந்துட்ட. ஜங்கு ஹானில் கிட்ட சொல்றான், என் வாழ்க்கையில விலை மதிப்பான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஜங்கு அவன் கிட்ட சொல்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன்.
திடீர்னு சொன்னது ஹானில் ஷையா ஃபீல் பண்றா. ஜங்கு கேக்குற, உனக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? நீ எனக்கு யாரோ கொடுத்த மருந்து மாதிரி தான். என்னோட PTSD ப்ராப்ளம்க்கு உன்னாலதான் நான் டாக்டர் பார்க்க போனேன். நீ என்னோட கவலைக்கு கிடைச்ச மருந்து. என்னோட வாழ்க்கை கசப்பா இருந்தது, ஆனா நீ ரொம்ப ஸ்வீட்டா இருந்த. உப்பு குளத்துல மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி உணர்ந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து செலவழிச்ச மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. பிரேக் இன்னும் சாக்லேட் ஒன்னா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து வராங்க. அவங்க வர வழியில டாய் மிஷின் இருக்கு. ஜங்குவும் டாய் மிஷின் இருந்து டாய் எடுக்கும் போது ஹானில் கிட்ட அவனோட காதல மறுபடியும் சொல்றான். அடுத்து ஐஸ்கிரீம் ஷாப் போறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. மறுபடியும் அவனோட காதல சொல்றான். அடுத்த சீன் அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கு நிலாவை பார்த்து சொல்றான், ஹானில சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு. ஹானில் கேக்குறான், ஏன் இவ்வளவு சத்தமா வேண்டிக்கிற? நிலாக்கு நம்ம சொல்றது கேட்கணும்ல, அதுக்குதான். ஜங்கு சொல்றான், உனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு ஹானில் சொல்றான், எனக்கு தெரியும், நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்றா தானே? ஜங்கு கேக்குற, உனக்கு எப்படி தெரியும்? ஹானில் கேக்குறான், இவன் நிஜமாவே நம்மள காதலிக்கிறானா இல்ல கலாய்க்கிறானா? ஜங்கு சொல்றான், நான் வச்ச ராஜ்மா செடி தான் நீ எனக்கு. ஹானில் அவன் என்ன சொன்னானோ அத்தனையும் சொல்லிட்டு, இப்ப நான் உனக்கு ராஜ்மா செடியா? ஜங்கு சொல்றான், நான் நம்பிக்கை எழுந்தப்ப என்னை யாராவது நம்ப மாட்டாங்களான்னு இருந்தேன். என்னை நம்பக்கூடிய ஒரே ஒருத்தராச்சும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்பதான் நீ வந்த. நான் உன் கைய பிடிச்சுக்கிட்டுமான்னு கேக்குறான். அவங்க 2 பேரும் கைய பிடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஹானில் சொல்ற, நிலா அழகா இருக்குல்ல? ஜங்கு அவளை பார்த்து சொல்ற, நீ அழகா இருக்க. மறுபடியும் ஜங்கு, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்றான். ஹானில் மனசுல நினைக்கிறா, அன்னைக்கு நைட் அவன் என்கிட்ட பலமுறை காதல சொன்னான். அவன் தனிமையா இருக்கான்னு சொன்ன போது என் மனசு ரொம்ப வலிச்சது. அவங்க 2 பேரும் சேர்ந்து நிலாவை பாக்குறாங்க. அதோட இந்த